श्री सच्चिदानंद समर्थ सद्गुरु साईनाथ महाराज की जय. जय जय श्री स्वामी समर्था. जय जय श्री स्वामी समर्था. மகராஜ் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா. கோபுரம் டிவி நேயர்களுக்கு சுந்தர் சாயின் சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். நம்ம அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜுடைய லீலாமிரதத்தை கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஆக போகிறது நம்ம பருகி கொண்டிருக்கிறோம். இதில் முக்கியமான கட்டத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போன எபிசோட்லேயும் அதுக்கு முன்னால் எபிசோட்லேயும் கூட பேசிகிட்டு இருந்தோம். அதோடு இல்லாமல் போன எபிசோடில் நான் உங்களுக்கு சொன்னேன், அந்த லக்ஷ்மண் விநாயக் பண்டிட், கஜானன் கத்ரி, அதே மாதிரி இன்னொரு பக்தர், அவர் பேர் நான் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு ஞாபகம் வருதா பாருங்கள். சரி, ஹரிபாவ், அவள் 3 பேரும் சுவாமியை நமஸ்காரம் பண்ணிவிட்டு அப்படி ஒரு அபரிமிதமான ஆசீர்வாதம், அதோடு இல்லாமல் சுவாமி அவளுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கொடுக்குறார். நீ மாருதி மாதிரி, நீ சங்கரர் மாதிரி, நீ ஸ்ரீராமன் மாதிரி அப்படின்லாம் சொல்லி அவளை ரொம்ப எக்கச்சக்கமாக அவளை சந்தோஷப்படுத்தி அவளை அனுப்பிச்சி வைக்கிறார் அப்படின்னு பார்த்தோம். அவங்க 3 பேருமே கொண்டு வந்த அந்த 300 ரூபாய் பணத்தையும் எடுத்துகிட்டு திரும்பி போயிட்டு அவங்க கிடைச்ச லாபத்தை 3 பேரும் பகிர்ந்து எடுத்துகிட்டு சந்தோஷமாக போகிறாங்க. ஆனால் அந்த ஹரிபாவை மட்டும் எப்போவுமே சுவாமியோட ஞாபகத்திலே இருந்துட்டு சுவாமியை பற்றியே யோசிச்சுட்டு அவருடைய வாழ்க்கையே இனிமேல் சுவாமி சமர்த்தர் தாங்கிற அளவுக்கு தன்னுடைய மனசை சுவாமிகிட்ட பறிகொடுத்துட்டு தவிக்கிறார் அப்படின்னு பார்த்தோம். அவர் என்ன பண்ணுறார், உடனே என்னால் இனிமேல் சுவாமியை பார்க்காம இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு 15 நாள் லீவ் போட்டு, அவர் அரசாங்க அதிகாரியாக இருக்காருன்னு நம்ம பார்த்தோம். அவர் 15 நாள் லீவ் போட்டு வெள்ளியில் பாதுகையும் பண்ணி எடுத்துகிட்டு நேராக அக்கல்கோட்டுக்கு சுவாமி சமர்த்தட்ட அவர் சொன்னார், வெள்ளை 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 அப்படின்னாரோ இல்லையோ, அந்த வெள்ளி பாதுகையை பண்ணி கொண்டு சுவாமிகிட்ட பவ்யமாக சமர்ப்பிச்சுட்டு சுவாமி நமஸ்காரம் பண்ணும்போது சுவாமியும் பரம சந்தோஷமாக அந்த வெள்ளி பாதுகையை வாங்கி காலில் போட்டுட்டு, சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் புதுசாக செருப்பு வாங்கி கொடுத்தா போட்டுன்னு இங்கேயும் அங்கேயும் நடக்குமே, அது மாதிரி 15 நாள் விடாமல் தானே போட்டுட்டு அங்கேயும் நடக்கிறாராம் சுவாமி. சுவாமி அந்த பாதுகை மேலே காமிக்கக்கூடிய அந்த ஒரு அப்படி ஒரு அபரிமிதமான அந்த ஒரு அட்டாச்மெண்ட்டை பார்த்தோன்னே எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கான், எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஆனால் எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு, சுவாமி இந்த பாதுகையை நமக்கு கொடுக்க மாட்டாரா, சுவாமி இந்த பாதுகையை நமக்கு கொடுக்க மாட்டாரா, சுவாமி இந்த பாதுகையை நமக்கு கொடுக்க மாட்டாரா, அவரே போட்டுட்டே அலையிறாரு இதே பாதுகை, ஒரு பாதுகை மேலே சுவாமிக்கு இவ்வளோ தூரம் ஒரு அன்பு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததான். அப்படி ஆச்சரியமாக இருக்கும்போது அப்போ சுவாமி சொல்கிறார், இவளுடைய பார்வையெல்லாம் தெரியறதில்லை அவருக்கு, அதெல்லாம் இல்லை, இதை நான் யாரும் கொடுக்க மாட்டேன், இது என்னுடைய ஆத்மலிங்கம், இதை நான் யாரும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி குழந்தை மாதிரி வேணுன்னே எல்லாருக்கும் நேரம் போட்டு அப்படி போகிறது பார்த்துட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் ஒரு சின்ன ஞாபகம் வருது எனக்கு. ஒரு பக்தை எப்படி தான் என்ன பண்ணியிருக்கா, சங்கர மடத்தில் மகாபரிவா இருக்கிற காலகட்டங்களில் போயிருக்கா, சுவாமிகிட்ட போய் தன்னை நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவளுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீகாரியம், அங்கே சேவகர்கள்லாம் பரிச்சயம் இருக்குது. அதில் ஒருத்தர் சொல்கிறார், நீ சுவாமிகிட்ட இந்த தரம் பாதுகை கேட்டு வாங்கிக்கோ மகாபரிவாட்ட அப்படின்னு சொல்கிறார். இவளுக்கு ஒன்றே அந்த ஆசை வருது, மகாபரிவா பாதுகை கொடுப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அந்த நேரத்தில் யாரோ ஒருத்தர் சுவாமிக்கு பாதுகை கொடுக்குறாரு. அப்போது மகாபரிவா அந்த பாதுகையை வாங்கி போட்டுட்டு ஸ்டைலாக அப்படி நடந்து போயிட்டே வந்தாராம், ஒரு எல்லாருக்கும் ஆர்வத்தை கிளப்புற மாதிரி. ஆனால் இந்த பக்தை என்ன பண்ணுறா, பிரத்யக்ஷமாக அப்போ மனசில் தோன்றது, மகாபரிவா சிவபார்வதி ஸ்வரூபம் தானே, உமாமகேஸ்வரன் தானே அவர் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு, அப்படின்னா ஒரு கால் லேடிஸுக்கு எப்போவுமே கால் சின்னதாக இருக்கும் இல்லையா, ஒரு கால் சின்னதாக இருக்கணும், இன்னொரு கால் ஜென்ஸுக்கு இருக்கிற மாதிரி நார்மல் சைஸில் இருக்கணும் இல்லையா, அப்படின்லாம் மனசில் ஏதோ தானே நினச்சிட்டு இருக்கா. ஆனால் நம்ம மகாபரிவா அங்கேயும் நடந்து போயிட்டு திடீர்னு அவகிட்ட இந்த 2 பாதையும் கழட்டி கொடுத்து, நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அவர் அக்ஷதை போட்டாராம். அந்த அம்மா வாங்கிட்டு அண்ணண்ட போகிறாலாம், ஒரு பாதுகை பெருசாக இருக்கான், ஒரு பாதுகை சின்னதாக இருக்கான். அவளுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்ட மாதிரி இருந்தது. பார்த்துட்டு இப்படி திரும்பி பார்த்தா பெரியவாளும் அதே மாதிரி திரும்பி போனவர் அப்படி லேசாக திரும்பி ஓரக்கண்ணால் அவளை பார்த்துட்டு புன்னகை புரிஞ்சு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனாராம். அது மாதிரி அந்த பாதுகைக்கு அப்படி ஒரு விசேஷம். சுவாமிக்கு சுவாமியோட கீர்த்தி, சுவாமியுடைய பாதம் ரொம்ப விசேஷம், சுவாமியுடைய பாதுகைங்கிறது எல்லாத்தையும் விட விசேஷம். அதனால தான் சரணாகதிங்கிற விஷயத்தை நம்ம பேசும்போது பாதுகை இப்போ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கானகாப்பூரில் நிர்குண பாதுகை தான் இருக்கும். சுவாமியோட நிர்குண பாதுகைக்கு
அப்படி ஒரு பவர் உண்டு. அது மாதிரி இந்த பாதுகையை போட்டுன்னு இவர் அலைஞ்ச உடனே இவர் இந்த 14 நாளாக சுவாமியை இருந்து சேவிச்சுட்டு சுவாமிக்கு எல்லா சிகிச்சைகளும் பண்ணிட்டு இருக்கும்போது சுவாமிகிட்ட அவர் 15வது நாள் போகும்போது சுவாமி உடனே அவரை பார்த்து, நீ என்னோடய மகனாயிரேன், வேலையெல்லாம் விட்டுரு, எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு மாளிகை கட்டு, அதை நீ பார்த்துக்கோயேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த 2 பாதுகையும் கழட்டி தன்னோட உடம்புல எல்லா இடத்துலையும் தடவராராம் சுவாமி. எல்லா இடத்துலையும் உடம்புல போட்டு தேயின்னு தேய்ச்சிட்டு, நீ நல்லா 3 தரம் தோப்புக்கரணம் போட்டுட்டு பவ்யமாக அந்த பாதுகையை வாங்கிக்கோ, வாங்கிட்டு நீ போய் என்னுடைய எல்லா விஷயங்களையும் திறந்துட்டு நீ என்னுடைய மகனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சுவாமி ஆசீர்வாதம் பண்ணி அதை கொடுக்குறாராம். எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்கள். சுவாமி முதலாக ஒருத்தரை தன்னுடைய மகனாக அடையாளம் கண்டு அவர் மேலே அவ்வளோ பிரீத்தியாக அவர் கொண்டு வந்த பாதுகையை கொண்டு வந்து அவருக்கு உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சிட்டு என்னுடைய ஆத்மலிங்கம்னு சொல்லி அவர் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணுறார். அதே மாதிரி சுவாமியை அவர் வந்து நமஸ்காரம் பண்ணி 3 தோப்புகரணம் போட்டு பவ்யமாக 2 கையும் நீட்டி அப்படி வாங்கிக்கும்போது சுவாமி திரும்ப அதை என்ன பண்ணுறார், இதை என்னோடய வயிற்றுலலாம் தேயும், அப்படி ஒரு சுவட்டை 3 தரம் அப்படி சொல்லி வயிற்றுலலாம் தேய்க்க சொல்கிறார். அவ்வளோ சுவாமிக்கு அந்த பாதுகை மேலே ஆர்வம். அந்த பாதுகை மேலே ஆர்வங்கிறதோடு இல்லாமல் அந்த பாதுகை யாருக்கு போய் சேரப்போகிறதோ அவளுடைய ஸ்திதி எந்த நிலைமைக்கு போகிறதுங்கிறத சுவாமி காமிச்சு கொடுக்குறாரு. அங்கே இருக்கிறவளுக்கு பார்க்குறவளுக்கெல்லாம் அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. அதை வாங்கிக்கக்கூடிய அந்த ஹரிபாவை சுவாமி நீ என்னுடைய மகனாக இரு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படிப்பட்ட ஒரு மாணிக்கம்னு நான் சொன்னேன் இல்லையா, பக்தர்களுக்குள்ளேயே மாணிக்கமான ஒரு பக்தர் இந்த ஹரிபாவ். இந்த ஹரிபாவை மட்டும் ஏன் அப்படி ஸ்பெஷல் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னும் வரப்போகிற எபிசோடெல்லாம் பார்க்கலாம். ஏன்னு கேட்டால் சுவாமி மகாராஜுக்கும் அந்த ஹரிபாவுக்கும் அப்படி ஒரு தொடர்பு ஏற்பட்டுறது. சுவாமி அவர் என்ன சொல்கிறார், உன்னுடைய தொழிலை விட்டுரு, உன்னுடைய எல்லா விஷயங்களையும் திறந்துட்டு ஒரு மாளிகையை கட்டு, அங்கே ஒரு கொடியை நட்டு நீ ஆன்மீகத்தை பரப்பு அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அவர் கொடுக்குறார். அந்த பாதுகையை வாங்கிட்டவுடனே அந்த ஹரிபாவ் அவர் அப்படியே புலகாங்கி தான் அடைஞ்சு போய்ட்டார். ஏன்னு கேட்டால் இவருக்கும் தாபம் சுவாமி மேலே, சுவாமிக்கும் அதே மாதிரி ஈக்குவலாக இருக்கவே 2 பேருக்குள்ளே ஒரு புதிய உறவு மலர்றது. அது என்ன உறவு, அதோடைய விசேஷம் என்னங்கிறதெல்லாம் கேட்க இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடுத்த எபிசோட்லேயும் நம்ம இதை தொடர்ந்து கேட்கலாம். ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா, ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா, ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா. விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்திமயம்.